கூடுதலாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொலையை செய்யக்கூடிய அளவுக்கு பல நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க நம்ம பிரச்சனைகள்? இப்போ எமக்கும் கொலை மிரட்டல்கள், கொலை முயற்சிகளும் நடந்திருக்கு. வீட்டுக்கு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கு. அச்சத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் அச்சத்தில் அந்த ஒரு அச்ச உணர்வுலாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக, நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் கடத்திய இயற்கையின் அருங்கொடையை பாதுகாப்பதற்காக நம்ம களத்தில் நிற்கிறோம். அந்த இயற்கை நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கட்டும், வேண்டாம்னா எடுத்துக்கட்டும் அப்படின்ட்டு இயற்கையிட்ட அதை விட்டுட்டு தான் நம்ம களத்தில் நிற்கிறோம். சரியா? அது இயற்கைக்கிட்டே விடுறேன். அது வேணும்னா வச்சுக்கட்டும், வேண்டாட்ட விட்டுறேன். வணக்கங்க. என்னோடய பேர் சீலன். நான் கன்னியாகுமரி மாவட்டம் 19 சட்டமன்ற தொகுதியுடைய 2026 சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேட்பாளராக களம்தான்றது அந்த பகுதியில் வந்து எல்லா வேலையிலும் பார்த்துருக்கீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாரி பிரச்சனைகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுற விஷயத்தை பார்க்குறேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அந்த பிரச்சனைகள்? இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் 19 சட்டமன்ற தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமாக மலைகள் உடைக்கப்படும் தொகுதியாக 19 சட்டமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய தொகுதி. அதே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தான் 2019ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த குவாரிகள் உடைக்கக்கூடாது, மலைகள் உடைக்கக்கூடாது என்பதற்காக போராடினார். கொள்ளை, கனிமவள கொள்ளை என்று சித்திரமுறை பகுதியில் போராடினார். அதை நம்பி இந்த மக்கள் அவர்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாங்க. இப்போ அமைச்சராக இருக்கிறார். அவர் எதிர்பார்த்ததை விட உச்சபட்ச அதிகாரம் இருந்த பிறகும் இப்போது முன்பை விட அதிகமாக மலைகள் அங்கு உடைக்கப்படுகிறது. அப்போ இதை தடுப்பதற்காக அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ இல்லை அதிமுக கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ வேறு இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமோ வேறு எவருமே உறுதியான போராட்டங்கள் முன்னெடுத்ததில்லை. தொடர்ச்சியாக வலிமையான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உடைக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமாக உடைக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட குவாரிகள் 5, அதில் 4 குவாரிகள் இயங்கக்கூடியது 19ஆம் தொகுதியில். இவருக்கு தெரியாமல் இந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா? கேட்டால் சொல்லுவார் 42, 43 குவாரிகள் இருந்தது, நான் அதை குறைத்துட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் சின்ன சின்ன கற்கள் அடிக்கக்கூடிய இடம் இல்லை, அதையெல்லாம் இவர் குவாரி கணக்கில் எடுத்துட்டார். ஆனால் அந்த டைமில் ஒரு 50 லோடுலேருந்து 100 கனரக வாகனங்கள் வரைக்கும் இங்கேருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த நேரமே இவர் போராடினார். தற்போது எவ்வளோ கடத்தப்பட்டு கொண்டிருக்கு தெரியுமா? 3000 முதல் 6000 லோடு வரைக்கும் இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது. இப்போது 5 மலைகள் வானுயர உயர்ந்த இந்த மலைகள் இப்போது உடைக்கப்பட்டு பள்ளத்தாக்காக மாறி நிற்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? இவரால் ஒரே ஒரு மலையாவது உருவாக்க முடியுமா? முடியாத பட்சத்தில் இதை உடைத்து கேரளாவுக்கு கடத்துவதற்கான அதிகாரத்தை இவருக்கு யார் கொடுத்தது? அதற்கு எதிராக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உறுதியாக நிற்கிறோம். பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் தான் நின்று கொண்டிருக்கிறோம். மிரட்டப்படுவது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொலையை செய்யக்கூடிய அளவுக்கு பல நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க நம்ம பிரச்சனைகள்? இப்போ எமக்கும் கொலை மிரட்டல்கள், கொலை முயற்சிகளும் நடந்திருக்கு. வீட்டுக்கு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கு. அச்சத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் அச்சத்தில் அந்த ஒரு அச்ச உணர்வுலாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையை பாதுகாப்பதற்காக, நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக, நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் கடத்திய இயற்கையின் அருங்கொடையை பாதுகாப்பதற்காக நம்ம களத்தில் நிற்கிறோம். அந்த இயற்கை நம்ம வேணும் அப்படின்னா வச்சுக்கட்டும், வேண்டாம்னா எடுத்துக்கட்டும் அப்படின்ட்டு இயற்கையிட்ட அதை விட்டுட்டு தான் நம்ம களத்தில் நிற்கிறோம். சரியா? அது இயற்கைக்கிட்டே விடுறேன். அது வேணும்னா வச்சுக்கட்டும், வேண்டாட்ட எடுத்துக்கட்டும். அதனால் பயம் எல்லாம் கிடையாது. நாம் தமிழ் கட்சியில் என்ன உறுப்பினர்கிட்ட எடுத்தனோ அப்போவே பயம் போயிடுச்சு. பயம் போன பிறகு தான் உறுப்பினர்கிட்ட எடுத்து உள்ளே வந்தது. அப்போது பயம் பலவீனத்தின் வெளிப்பாடு, உறுதியின் எதிரி. அனைத்து பயங்களை விட முதன்மையான பயம் மரண பயம். அந்த மரண பயத்தை வென்றவன் இந்த சகதிகளிலிருந்து விடுபடுகிறான் அப்படின்ட்டு நம்மளுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவங்க நமக்கு உறுதி கொடுக்குறாங்க. அண்ணனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றி பயத்தை விடு, இல்லைனா லட்சியத்தை விடு அப்படின்ட்டு. லட்சியத்தை எல்லாம் விட முடியாதுங்க, அதனால் பயத்தை விட்டுட்டோம். இல்லைப்பா, இதனால் உங்களை மிரட்டப்படுறது, இன்னும் சொல்ல போனால் இப்போ வேட்பாளராக இருக்கீங்கன்னும் போது இந்த பேரம் பேசுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா? மிரட்டப்படுவது நடந்திருக்கு, ஆனால் பேரம் பேசுவது நடக்கலை. நம்மள்ட்ட பேரம் பேசுறது அவங்களுக்கு தெரியும், அது தேவையற்றது, இது நடக்காது அப்படின்றது. எப்படி கையாளுறீங்க? அது ஒரு அச்சத்தை உண்டாக்காதா அப்படிங்கிற மாதிரி? மிரட்டல்னா ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு கவனத்தை கூட கொடுக்கும். சரி, இவன் மிரட்டுறான், இவன் முயற்சி பண்ணுறான், சரி கொஞ்சம் கவனமாக இருப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் பாதிக்காது. இல்லை, இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணெதிரே பார்த்துருக்கீங்க. இப்போ உங்கள் இடத்துல சேவியர் குமார் அண்ணன் அவங்க இறந்தது. அப்புறம் இன்னும் சொல்ல போனால் அங்கே என்ன நிகழ்வுகள்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிற மாதிரி ஒரு வச்சுட்டாங்க. அதை நீங்கள்
தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரீங்க, பல நிகழ்வுகளை தினமும் பார்க்குறோம். இப்போ அதற்கான இது அதிகமாக இருக்கும்ல, அச்சுறுத்தல்கள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும்ல. விடுதலை புலிகளையும் தேசிய தலைவர் பிரபாகரனும் மனதில் நிற்கும்போது, அவர்கள் எம்முடைய பாதுகாவலர்களாக நிற்கும்போது இந்த பதர்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அச்சம் கிடையாது அப்படின்றது. இதெல்லாம் பதர்கள். அவங்க முன்னாடி இவங்க ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன சூழ்ந்து நிற்கிறாங்க, அவங்க எங்களை இயக்குறாங்க. இந்த இயற்கையும் நமக்கு ஆதரவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு எதிரி இருந்தது, களத்தில் நின்றுட்டீங்க. 15 வருஷம் வரைக்குமே இருக்குது. ஆனால் இப்போ புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு இவர் தான் மாற்றம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்கல்ல, அந்த விடயத்தை எப்படி பார்க்குறாங்க? இவர் தான் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் சொல்லிட்டு யாரும் பார்க்கல. அது ஒரு திரை கவர்ச்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள். இதுக்கு முன்னாடி 3வது பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சியை பார்த்த எல்லாருமே வந்து இப்போ மாற்றத்துக்கு அப்படின்னும் போது அந்த விடயத்தில் விஜய் அவர்களை மக்கள் குறிப்பிட்டதாக 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அரசியல் தெளிதல் உள்ள மக்கள், அரசியல் புரிதல் உள்ள மக்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் நாம் தமிழர் கட்சியை 3வது பெரிய சக்தியாக பார்க்குறாங்க. இனி வந்து அது முதல் சக்தியாக தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அநீதிகளுக்கும் எதிராக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது, சரியாக அந்த கருத்தியர்களை எடுத்து வைப்பது, சரியாக சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இந்த சமூகத்துக்கும் இந்த அரசியலுக்கும் அதேபோல் ஆளுங்கட்சிக்கும் சொல்லிக் கொடுப்பதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். சரியா? அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு பொருட்டாகவே நம்ம பார்க்கல. இப்போ இருக்கக்கூடிய புதிதாக வந்த கட்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு திரை கவர்ச்சி, திரை மாயம், திரை மோகம் அதில் வந்தது. அது போக மாற்று கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத மக்கள், ஒரு அரசியல் அனாதைகள் போல் தென்படக்கூடிய மக்கள், இங்கே வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திராதா அப்படிங்கிறதுக்காக வந்து குவியக்கூடிய மக்கள். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு தேர்தலில் அதிகபட்சம் இருக்கும், அதுக்கு பிறகு அது கலைஞ்சு போயிடும். அது ஒரு தேர்தல் இருந்தால் கூட உங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. அந்த வாக்கை வந்து நாங்கள் போட்டது தான், அது வந்து இப்போ எவ்வளோ சரின்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அந்த பேச்சுகள் அங்கே பேசுகிறாங்கல்ல, அவங்க சார்ந்த கட்சியில் உள்ள சரியும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல மடங்கு பெருகும். உறுதியாக இருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பாருங்கள், தேர்தல் முடிஞ்ச ஒரு பாருங்கள், எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கி நாங்கள் மேலே எழும்பி வரோம் அப்படின்னு பாருங்கள். வந்து போராடிய நாம் தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் ஒரு எம்பி எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை மாற்றப்படும். நிச்சயமாக மாற்றம் வரும். அதுபோல் எம்பி எம்எல்ஏ இல்லாத பட்சத்திலும் தமிழகத்தின் வலிமையான எதிர்க்கட்சியாக, வலிமையான கட்சியாக, உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. எனவே எம்பி எம்எல்ஏ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம், தமிழகத்திற்கு கட்டாய தேவை. அப்போ எது ஒன்றும் தேவையிலிருந்தான் பிறக்கிறது. சரிதானே? அப்போ அந்த தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம வலுப்படுத்த வேண்டியது மக்கள் ஒவ்வொருவருடையும் தலையாய கடமை. நம்ம போராடி தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு வாட்டி அதிகாரம் கையில் கிடச்சி அப்படின்னா போராட வேண்டிய தேவையில்லை, மக்கள் அல்லப்பட வேண்டிய தேவையில்லை, மக்கள் வருந்தப்பட வேண்டிய தேவையில்லை, மக்கள் துயரப்பட வேண்டிய தேவையில்லை. அது அனைத்தையும் சரி செய்வதற்கான ஆற்றல், பேராற்றல் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களிடம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மக்களின் கடமை.